திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டிற்கு சென்று வரும்போதெல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை எடுத்துச் செல்வார்கள். அது மளிகை பொருட்களாக இருக்கலாம், அல்லது அவர்களது மனதிற்கு பிடித்த பொருளாகவும் இருக்கலாம், அல்லது அவர்கள் ஏற்கனவே பயன்படுத்திய பொருளாகவும் இருக்கலாம். என்ன காரணமாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட பொருட்களை மட்டும் பிறந்த வீட்டில் இருந்து கொண்டு செல்லக்கூடாது. அவை என்னென்ன என்று இப்போது பார்க்கலாம். உப்பு மற்றும் புளி எந்த காரணம் கொண்டும் நிச்சயமாக கொண்டு செல்லக்கூடாதாம். அப்படி கொண்டு சென்றால் பிறந்த வீட்டில் உள்ள மகாலட்சுமி அங்கிருந்து வெளியேறி விடுவாள் என்பது நம்பிக்கை. உப்பும் புளியும் சேர்த்து தயாரிப்பதினால் ஊறுகாயை கூட எடுத்து செல்லக்கூடாதாம். அடுத்து நல்லெண்ணெய். பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் இடையில் சிறு மனக்கசப்பு இருந்தாலும் அது பெரிதாகி விடுமாம். கசப்பு தன்மையுள்ள காய்கறிகள், கீரைகள், அகத்திக்கீரை, பாகற்காய் போன்றவற்றை பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது என்கின்றனர். இதனால் தேவையில்லாத மனக்கசப்புகள் உண்டாகும் என்பது சாஸ்திர நியதி. அடுத்து பூஜை பொருட்கள். பிறந்த வீட்டின் குலதெய்வ படங்கள் அல்லது சிலைகள், பூஜை பொருட்கள், விளக்கு முதலானவற்றை கொண்டு செல்லக்கூடாது. பயன்படுத்தாத பொருட்களாக இருந்தால் கொண்டு செல்லலாம். ஒரு வீட்டில் ஏற்றிய விளக்கை எப்போதும் மற்றொரு வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது. அப்படி செய்தால் லட்சுமி கடாட்சம் மங்கிவிடும். குலதெய்வம் என்பது அந்த குடும்பத்துக்கே உரியது என்பதால் அதற்கான வழிபாடு அங்கேயே தொடர வேண்டும். திருமணமான பெண்கள் புதிய வீட்டில் கணவரின் குலதெய்வத்தை தான் வழிபட வேண்டும். இரும்பு மற்றும் கூர்மையான கத்தி, அரிவாள் உள்ளிட்ட இரும்பு பொருட்களையும் எடுத்து செல்லக்கூடாது. அப்படி எடுத்து சென்றால் பிறந்த வீட்டாருக்கும் புகுந்த வீட்டிற்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. துடைப்பம், முறம் போன்ற வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்துகின்ற பொருட்களையும் எடுத்து செல்லக்கூடாது. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுமாம். கோலமாவு. இப்போதெல்லாம் கோலம் போடுவதே குறைந்து விட்டது. எனினும் சிலர் அப்பழக்கத்தை விடாமல் தொடர்ந்து வருகின்றனர். பிறந்த வீட்டிலிருந்து கோலமாவை இலவசமாக எடுத்து வருதல் கூடாது. வேண்டுமென்றால் இதற்கான தொகையை தாயிடம் கொடுத்துவிட்டு எடுத்து வரலாம். திருமணமான பெண்கள் இது போன்ற செயல்களில் ஏற்கனவே ஈடுபட்டிருந்தாலும் இனிமேல் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அதாவது பிறந்த வீட்டிலிருந்து இது போன்ற பொருட்களை எடுத்து வருவதனால் பிறந்த வீட்டின் லட்சுமி கடாட்சம் குறைந்துவிடும். பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் இடையே மனக்கசப்புகள் உண்டாகும். இது போன்ற தவறுகளை இனிமேல் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நீங்கள் பிறந்த வீட்டிற்கு செல்லும் போது என்ன மாதிரியான பொருட்களை அங்கிருந்து எடுத்து வருவீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.